ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஹல்லேலூயா. நம் தேவனை ஆராதித்து அவரிடத்திலிருந்து அநேக வரங்களினாலே நாம் நிரப்பட போகிறோம் என்று சொல்லி விசுவாசிக்கத்தக்கதான ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் எத்தனை நன்மையும் இன்பமுமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நின்ற நமக்கு நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய சந்தோஷம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினார், இனிமேலும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுவரை தேவனே நடத்தினீ, நன்றி ஐயா. இனிமேலும் இயேசுவே நடத்துவி, நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி இதுவரைக்கும் நடத்தின அவருடைய கிருபை, இதுவரை தேவனே நடத்தினீர், நன்றி ஐயா. இனிமேலும் இயேசுவே நடத்துவி, நன்றி ஐயா. நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்ம இருந்தாலும் இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லமுள்ளவர் என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து கர்த்தர் தான் நமக்கு பலன் கொடுக்க போகிறார், மனிதன் அல்ல. இதுவரை தேவனே நடத்தினீ, நன்றி ஐயா. இனிமேலும் இயேசுவே நடத்துவி, நன்றி ஐயா. மறுபடியுமா இதுவரை தேவனே நடத்தினீ, நன்றி ஐயா. இனிமேலும் இயேசுவே நடத்துவி, நன்றி ஐயா. மறுபடியுமா இதுவரை தேவனே உற்சாகமா நடத்தினீ, நன்றி ஐயா. ஆண்டவர் வந்திருக்கிறார். இனிமேலும் இயேசுவே நடத்துவி, நன்றி ஐயா. இதுவரை தேவனே நடத்தினீ, நன்றி. அறிக்கையிடுகிறாராமா. இனிமேலும் இயேசுவே நடத்தினீ, நன்றி ஐயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்பாகவே வந்திருக்கிறார். நம் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஓ நம் இருதயத்திலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அசைவாடும்படியாக வந்திருக்கிறார். நாம் விட்டு கொடுக்கும் பொழுது அவர் அசைவாடுகிறதை பார்ப்போம். ஆமென். சூழ்நிலைகள் எல்லாம் மாறுபட்டிருக்கும், காலங்கள் எல்லாம் மாறி போயிருக்கும், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகள் பாதகமாய் வந்தாலும் சாதகமாய் மாற்றியே தந்திடுவா. துன்பங்கள் பெரும் வெள்ளம் போல வந்தாலும் இன்பமாய் மாற்றியே தந்திடுவா. மறுபடியுமா சூழ்நிலைகள் பாதகமாய் வந்தாலும் சாதகமாய் மாற்றியே தந்திடுவா. துன்பங்கள் பெரும் வெள்ளம் போல வந்தாலும் இன்பமாய் மாற்றியே தந்திடுவா. அவர் கொப்பானவர் யாரும் இல்லை, அவருக்கு நிகராய் ஒருவர் இல்லை. அவர் கொப்பானவர் யாரும் இல்லை, அவருக்கு நிகராய் ஒருவர் இல்லை. அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி பரலோகத்திலே மேம்பட்ட ஒரு ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு எதிராய் வருகிற எல்லா ஆயுதங்களையும் முறியடிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர். நீங்கள் நல்ல உற்சாகமாய் உங்க சரீரத்தை தகன பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Glory to God. நன்றி ஆண்டவரே. Glory to God. ஆமென். நல்ல
வரும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்திலிருந்து ஒரு நீரூற்றை கர்த்தர் காண்பித்தார். அது ஒரு வண்டலும் சிகப்புமாய் வந்தது ஆரம்பத்துல. அதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மலை உச்சியிலிருந்து மெல்லிதாய் வெள்ளை நிறத்துல அந்த தண்ணீர் ஓடி வந்தது. இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை எல்லா வண்டல்களையும், எல்லா சத்துடைய கோட்டைகளையும், எல்லா தடைகளையும், மனுஷன் உண்டாக்கின பொல்லாத செய்வினை கட்டுகளையும், மனுஷிக ஆவிகளையும், வானமண்டல சேனைகளையும் வண்டலை போல ஆரம்பத்துல வந்தாலும் அதை கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்றி இன்றைக்கு தேவ சமூகத்துல இருந்த எல்லா தடைகளை பரிசுத்த ஆவியானவர் உடைத்திருக்கிறேன் என்று சொல்லி காண்பித்தார். நாம் துதி செய்யும் பொழுது கர்த்தர் எல்லா தடைகளை உடைக்கிறவர். அன்றைக்கு யோசுவா துதி செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் துதி செய்தார்கள், மதில் இடிந்து விழுந்தது. இன்னைக்கு நாம் துதிக்க போகிறோம். நம்ம ஊழியக்காரர்கள நிறைய பேர் இங்க இருக்கிறோம். ஆண்டவர் நம் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார், துதியின் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார். ஆண்டவர் நாமே அவருடைய ஆசாரியின் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார். என்னிடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் இரட்சத்தியான நன்மையினால நிரப்பி நம்மை அனுப்ப வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். விசுவாசமா பாடலாம். நிச்சயமா நம்ம செய்ய முடியாத யுத்தத்தை, ஆவிக்குரிய யுத்தத்தை கர்த்தர் செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய
எழுமின எல்லா தடையில கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னுடைய வேலை செய்யுதுப்பா, நான் அவங்களுக்காக யுத்தத்துல நிக்கிறேன், அவங்களுக்காக எல்லாம் தடையில உடைக்கிறேன். எல்லாம் அந்த சபைக்கு விரோதமா எழுமின எல்லா ஆத்துமா குறைவுபடுத்தின சத்துடைய கிரியைகள் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. உடைக்கப்படுகிற நேரம், உடைக்கப்படுகிற நேரம். இன்றைக்கே உடைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துதி செய்ய தொடங்கின பொழுது அந்த சிறையிருப்பு உடைக்கப்பட்டது, மதில்கள் உடைக்கப்பட்டது, சத்துடைய தந்திரமான கிரியைகள் உடைக்கப்பட்டது. எல்லா ஆத்துமாவை கடைசி கால தோனி, சத்தத்தின் தோனி. வெளிப்படுத்தல் 22:12 படி, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு தக்கதான பலனினோடு கூட வருகிறது என்று சொன்னவர் இன்றைக்கு நம்ம இடத்துல ஒரு பலனை எதிர்பார்த்திருக்கிற பரிசுத்தாவர். என்ன என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன், செய்வேன் என்று சொன்னவர் இன்னைக்கு நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்மை அபிஷேகித்திருக்கிறார், நம்மளை அனலாக்கி இருக்கிறார், நம்மை வரங்களினாலே நிரப்பி இருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில வந்து அசைவாடி கொண்டிருக்கிறார். மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே, மகத்துவத்துக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் நீர் ஒரு விடுதலை உண்டாக்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருடைய கிரிகளை நிர்மலமாக்கி, தந்திரமான செய்களை கிரிகளை நிர்மலமாக்கி கர்த்தர் நிச்சயம் எடுத்ததற்காய் கரங்களை தட்டி, ஏசப்பா எங்களுக்கு விடுதலை கொடுத்து, என் கிராமத்துக்கு விடுதலை கொடுத்து, இந்த சபைக்கு விடுதலை கொடுத்து, நீர் அநேக ஆத்துமாக்களினாலே கொள்ளை பொருளாய் கர்த்தர் கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர்கால்களில் ஆண்டவரே நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறேன், என்றைக்கு செழிப்பாய் இருக்க இந்த சபையை நடத்துவீராக. அந்த நீரூற்றை கர்த்தர் வைத்திருக்கிறீர், அது கொஞ்சம் அல்ல, அதிகமாய் சபையிலே ஆத்துமாக்கள் பெருகி வர கர்த்தர் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில இந்த ஸ்தலம் முழுவதுமாய் உடைய ஆளுகை நிரம்பி இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. மீதியான நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.